வாசிக்கலாம். உன் ஜனத்தின் உத்தரவுக்காக இருக்கிற பெரிய அதிபதியாக மிகவும் அக்காலத்தில் எழுதுவான். யாதொரு ஜாதியாலும் தோன்றியது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் சூழலை நித்திரை பண்ணுறவர்களாகிய அநேகரில் சில நித்திய ஜீவனுக்கும் சில நித்திய நிந்தைக்கும் எழுச்சிக்கும் ஒழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவர்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேலாகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிக்கவும் என்றான். அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையிலே ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவனுமாகிய வேறு 2 பேர் பெற்றுக்கொண்டேன். சர்வதற்கும் தெரிந்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை நோக்கி, இந்த ஆச்சரியமானவர்களின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். அப்பொழுது சனவஸ்திரம் தெரிந்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலதுகரத்தையும் தம்முடைய இடதுகரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வறுமையை சிதறடிக்க முடிவு வரும்போது இவர்களெல்லாம் நிறைவேறித்தீர்ந்தென்று என்றும் ஜீவித்திருக்கிறவர்கள் ஆணையிடுகிறேன். நான் அதை கேட்டும் அதன் மொழி அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவர்களின் முடிவு என்னவாக இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன் தானியேலை போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் பொதுப்பொருளாக வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டிருக்கும். அநேக சுத்தமும் எண்ணெய் மாற்றிக்கொண்டு உடம்புத்தவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரை ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாகும் அறுவருக்கு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1391 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்ந்தவர்கள் பாக்கியவான். நீயோ என்றால் முடிவு வரும் மட்டும் போயது. நீ வேலைப்பாடு கொண்டிருந்து நாட்களின் முன்னிலை ஒரு சுதந்திரத்திற்கு எழுந்திருப்பாய் என்றார். என்னுடைய சகோதரி ஜாஸ்மின் நேசமணியினுடைய இந்த அடக்க ஆராதனையில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறேன். நன்றி. உங்களுடைய ஜீவியத்துக்காக, இயேசுவுக்காக ஜீவித்ததுக்காக நன்றி. இந்த சகோதர சகோதரியும் இணைந்து ராஜ்யத்தை அநேக வருஷங்கள் கட்டியிருக்கிறார்கள். ஆண்டவரே, இப்போது எங்கள் சகோதரி நாங்கள் நினைக்கவில்லை, உடனடியாக திடீரென்று நேற்றுக்கு மாலை 4 மணிக்கு உங்கள் பிரசனத்துக்கு வர முடியாத செய்தி. ஆண்டவரே, நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மரணம் ஒரு முழுமையான காரியம். இப்போது அவனுடைய சரீரத்தை நாங்கள் அடக்கம் செய்திருக்கிறோம். உங்கள் பிரசனத்தை வைத்து வழிநடத்தினார். இயேசுவின் நாமத்தால் வேண்டிக்கிற பிதாவே, ஆமென். Yeah.
யூஸ்வலி எல்லா செகண்ட் சாட்டர்டேஸும் நாங்கள் போயிடுவோம். நிறையா அந்த புறா கோழி அதெல்லாம் வளர்த்துட்டு இருப்பாங்க. நான் நினச்சிட்டு இருப்பேன் எனக்கு இந்த மாதிரி இருக்கனால அவங்க வீடு அவ்வளோ நல்லா இருக்கு, நம்மளுக்கு இந்த மாதிரி நிறையா திங்ஸ் இருக்கனால அப்படின்னு என் வீட்டு கசன்ஸ்ல சொல்றேன். எங்கள் ஜாஸ்தி தமிழ் எனக்கு வீடு மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஆனால் அந்த உண்மை என்னன்னா அவங்க காட்டின அன்பு தான். நான் வந்து ரட்சிப்புக்குள்ள வந்தது வந்து ஒரு 2 years பேக் தான். நான் சின்ன வயசுல இருந்து சிகரெட்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது அப்போ எனக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து எப்பவுமே கண்டிச்சுலாம் பேசவே மாட்டாங்க. எப்பவுமே என்கிட்ட வருவாங்க, வந்து மகனே அப்படின்னு பக்கத்துல வந்து தொடுவாங்க. எப்போ பார்க்கும்போது முதல்ல என்கிட்ட வருவாங்க, அப்படி தொடுவாங்க பக்கத்துல வந்து. ஆண்டவர் இப்போ யோசிச்சு பார்த்தா ஆண்டவர் அந்த காலத்துல அப்படிதான் குஷ்டரோகியெல்லாம் தொட்டுருப்பாரு போல. அப்படியே வந்து பக்கத்துல வந்து அப்படி தொடுவாங்க, அப்படி பிடிச்சிக்கோங்க ஜென்டலா பிடிச்சிட்டு, மகனே இது ஆண்டவருக்கு ஒரு அருவருப்பான காரியம் மகனே, நம்ம சரீரம் ஆண்டவரின் ஆலயம், அதை கெடுக்கக்கூடாது அப்படின்வாங்க. எனக்கு வந்து அப்படி சிரிச்சுட்டு அவங்க கையை கழுவிட்டு ஓடிடுவேன். ஆனா அதெல்லாம் இப்போ ஃப்ரீயா சிரிச்சுட்டு ரொம்ப வருஷத்துக்கு எனக்கு எவ்வளவு வருஷம் ஜாப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு சகோதரர் சொன்னாங்க, அந்த எனக்காக ஒரு வாக்கு தத்துவம் எடுத்து சங்கீதத்துல இருந்து எனக்காக சொல்லி என் பேரை சொல்லி சொல்லி பார்க்கங்க. அந்த நபர் நான் தான். அது எப்படிலாம் ஃப்ரீயா சொன்னா சொல்லிட்டே போகலாம். நான் வந்து கப்பலில் வேலை செய்யறேன். எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் கடந்த காலத்துக்கு இப்போ ஒரு மாசம் நடந்த கப்பல் இருந்து இறங்கி வந்தேன். என் 3 கையும் குடிச்சு போயிருக்கோம். ஆச்சரியமாக ஒரு பெரிய ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட் விழுந்துச்சு. எல்லாம் விரல் இருந்தாலும் நம்ம தான் எடுத்தாங்க, அப்படியே இருந்துச்சு. நான் வந்து ஆண்டவர் பையன் சொல்லுவேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஜபலாம் படம் இருக்கும்போது நம்மள என்ன நம்மளுக்கு தீங்கு செய்ய முடியும் இப்பதான் புரியுது. அதெல்லாம் இப்போ கர்த்தர்கள் வந்துட்டேன். இவங்க ஜபத்தினாலதான் நினைக்கிறேன் ஆண்டவர் நம்மளுக்கு கண்டிப்பா விடுதலை தராது. ஆனா ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும்போது நம்ம அதை விட வேண்டாம்னு நினைக்கும் போது ஆண்டவர் விடுவிப்பாரா? ஏன்னா நான் வந்து சிகரெட் குடிக்கிறது மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கும் சொல்லுவேன், சிகரெட்டை கூட குடிக்கலன்னா லைஃப்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி அர்த்தத்தோட இவங்க பேசுறதுலாம் காதல் அப்போ கூடாது. அந்த காலத்துல இப்படி இருக்கும். நான் சொல்லுவேன், எனக்கு சிகரெட்ல வந்து எனக்கு ரொம்ப இன்பம் கிடைக்குது, நான் விடவே மாட்டேன் அப்படிலாம் சொன்னேன். திடீர்னு விட்டுட்டேன். ஏன் விட்டேன், எதுக்கு விட்டேன், எப்படி விட்டேன், அது இன்னும் எனக்கு புரியாது. அப்பதான் எனக்கு இன்னொன்று உணர்ந்துலாச்சு, நம்மளுக்காக ஒரு ஆத்மா மன்றாடி ஜெபிக்கிறாங்க. எவ்வளவு வருஷமா எனக்கு தெரிஞ்சவங்க இவ்வளவு மாதிரி என் சொந்த தாயார் கூட ஜெபிச்சிருக்க மாட்டாங்க எனக்காக நினைக்கிறேன். அதனால நான் வாஞ்சிக்காம இந்த மாதிரி கட்ட பழக்கம் என்ன விட்டு போச்சு. அந்த மாதிரி ஒரு மன்றாட்டு ஜபம்லாம் அத்தை வச்சுலாம் நான் இந்த மாதிரி கத்துக்கணும்னு நினைக்கிறேன். சொன்ன போனா இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். இங்க உங்க ஆலயத்துக்கு வரும்போது நான் ஒன்று பார்த்தேன், இங்க மேல இந்த பரிசுத்த அலங்காரம் கூட கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்தாங்க. இல்லைன்னா இதை எனக்கு புரிஞ்சிருக்காது. அப்படி ஒரு அந்த ஹோலினஸ்க்கு அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா என்னென்னமோ மாதிரி காஸ்பல்லாம் வருது, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அதெல்லாம் கூடாது அப்படின்னு இருக்கு. எனக்கு என்ன வேற எவ்வளோ சொல்லிட்டே போகலாம். பட் நான் சொல்ல வேண்டியதான் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. எவ்வளோ பேர் அண்ணாமலையில் இருக்கும்போது அவங்க கடைசி காலத்தில் நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ஐ தேங்க்யூ ஆல் ஃபார். நான் நிறைய வேலைகளை செஞ்சுருக்கணும், ஆனால் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க. எஸ்பெஷலி மாமாவுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். மாமா அந்த மரண பள்ளத்தாக்குக்குள்ள போகும்போது ஆண்டவர் கூட இருக்கிறத நான் இவங்க லைஃப்ல தான் பார்த்தேன். ஒரு ஆத்மக்குரிய தாய் காட் மதர்னு சொல்லுவாங்க. லேமன்ஸ் மேனேஜ்மெண்ட் நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு தெரியாது. பட் உண்மையான காட் மதர்னா எனக்கு ரட்சிப்புனா என்ன சொல்லி கொடுத்தது அதுதான். அப்படின்னா எனக்கு இல்லைன்னா இன்னைக்கு கூட எனக்கு ரட்சிப்புன்னு ஒன்று இருக்குன்னு கிறிஸ்தவனா தான் இருந்தேன். ஆனால் அது தெரிஞ்சுக்காது எனக்கு. இவங்க தான் அதெல்லாம் எனக்கு பல
நாளிலும் இந்த அடக்க ஆராதனையிலே நானும் என்னுடைய மனைவியுமாக பங்கு பெறுவதற்கு ஆதரவு கொடுத்த வாய்ப்புக்கு நான் அதிக நன்றி இருக்கிறேன். இன்னைக்கு காலையில் நான் பெங்களூரில் வந்தேன். 5 மாதம் 3வது மகளுடைய வீட்டில் டெக்சாஸில் இருக்கிற டாலஸில் இருந்துட்டு வந்தோம். இந்த தூக்கத்தில் தான் இருக்கிறேன். நான் வந்தவுடன் இந்த செய்தி என்னுடைய அத்தை தாம்பரத்தில் இருக்காங்க, பியூலா பாலராஜ். அவங்க காலையில் 5 மணிக்கு நாங்கள் கோயம்புத்தூர் என்ட்ரு பண்ணும்போது ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி போனாங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க. இந்த அருமையான குடும்பத்துக்காக நான் 4 வயசு போகிறேன். சாதாரணமாக உலகம் இந்த மரணத்தை எப்படி பார்க்கிறது என்றால், செத்து போன பிணத்தின் மீது சாக போகும் பிணங்கள் அடைகிறது என்று சொல்வார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புறஜாதியாரை போல துக்கித்து போலவர் எனக்கு மனது இல்லை. தெசலோனிக்கேயர் நிருபத்தில் என்னை ரொம்ப கவர்ந்தது. கொஞ்சம் பாட்டு பாடி அவர்கள் மூலம் ஆவிக்குரிய கிருபை பெற்றவர்கள் நெஞ்சை தொடும் விதம் தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் ஒரு ஊழியக்காரன். 42 ஆண்டுகளாக ஆண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இவ்வளோ பணியெல்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த மூட்டை தூக்குறான்னு நினைச்சாருங்க. என்னுடைய மனைவி இயேசுவின் ரத்தம் தானேங்கிற ஒரு பாட்டு பாடணும்னு சொன்னார் இல்லையா, அந்த அலகாபாத்தில் 4 வருஷம் மிஷினரி வேலை செய்யலாம் உணர்வுப்படுவாங்க. ஆனால் ஆண்டவருக்கு பயந்து கொஞ்சம் ரகசியமாக வாழ்ந்துட்டீங்கன்னா ரொம்ப அவங்களும் தேட மாட்டாங்க. நாங்கள் திருமணமான புதிதில் ஆரம்பத்தில் எங்களுக்கு 2 பிள்ளைங்க. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன தமாஷ் என்னன்னு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. என் மனைவி அவங்கள சித்தி ரொம்ப நாள் சிரிச்சிருக்கேன் அவனுக்காக. ஏன்னா எங்கள் கல்யாணத்துக்கு பேச்சு வாய் என்ன எனக்கு இன்னும் மறக்க முடியாது. என் மனைவியும் இவங்களை சித்தின்னு தான் கூப்பிடுவா, இவங்க அம்மாவையும் என் மனைவி சித்தின்னு தான் கூப்பிடுவா. நவமணி சித்தி வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் கல்யாணம் ஆகி போன புதுசில் அவங்க ஊரில் நல்லா வளவளன்னு இனிக்க பேசுகிற ஒரு தாயார். இவங்களுக்கும் அவங்களுக்கும் திருமணமான புதுசில் மருமகளை ரொம்ப வரவேற்கணும். இதெல்லாம் சொல்லக்கூடாதா? எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், தப்பு இதெல்லாம் மன்னிச்சிங்க. ஆனால் அவருடைய முதுமை பருவம் வந்தபோது திரும்ப திரும்ப சொன்னது என்ன, என் பிள்ளைங்க வச்சு பார்த்தாங்களோ இல்லையோ, என் மருமகன் நல்லா வச்சு பார்த்தேன். இதுதான் அவர்களை பற்றி அவர்கள் சொன்ன ஒரு நல்ல சாட்சி. நீங்க சொல்லாததான் நான் சொல்றேன். 2வது காரியம் என்னை அதிகம் தொட்டது. அதுல நான் சொல்ல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, என் மனைவியுடைய பாட்டியம்மா மங்களமணி ஆஷிங்கன்னு சொல்றேன். அவங்க இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு கூடி வந்தவங்க. வந்தபோது அவங்களுக்கு சொந்த வீடு தூத்துக்குடியில் வடக்கூர்ல ஒரு சொந்த வீடு இருந்தாலும், என் தங்கை கணவனை இழந்திருக்கிறாள். அவரோட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அங்கேயே இருக்கவங்க உட்காரும்படி செய்து விட்டார் என்று போடப்பட்டது. செத்த பிறகு உன்னதத்தில் ஒன்று உட்கார வைக்கிறது இல்லையா? உன்னதங்களில் உட்காரும்படி செய்து விட்டார். இதுக்கு மேல ஒரு கனம் ஒரு விசுவாசிக்கு தேவையே இல்லைங்க. அவருடைய பிள்ளையாக நான் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட போது மனதார என் பாவத்திற்காக நான் துக்கம் கொண்டாடினேன். என்னுடைய சிந்தை பூர்வமாக எனக்காக எல்லாம் ஆயத்தம் என்பதை ஏற்றுக்கொண்டேன். தீர்மானத்தோடு அதை நான் உரிமை கொண்டாடினேன். அதுதான் மீட்பு. இது செய்யறாங்களா? அதுக்கு முன்னால சொன்னாங்கன்னா கையை கட்டணும், நான் இல்ல பயப்படாது, நான் இங்கே ஓடி போயிட மாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். யார் இங்க? இந்த மரணம், இந்த சரீரம் தேவனோடு கூட இருப்பதற்கு தடையாக இருக்கிறது. ஆகினால் இதை சந்தோஷமாக களைகிறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு லாபம், நஷ்டம் இல்லை. இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நீதிக்கு இடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கடந்த காலம் ஒரு நல்ல ஊழியத்தை செய்து முடித்திருக்கிறாள் இந்த தாய். நல்ல போராட்டத்தை போராடினேன். ஊழியம் என்பது போராட்டம், மறந்து விடாதீர்கள். ஒரு வெற்றிகரமான ஒரு கடந்த காலம். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அது என்னது? ஒரு நிர்மலமான நிகழ்காலம். சந்தோஷம் ஊழியக்காரர்களுக்கு சொல்றேன் நான். சிலர் போராட மாட்டாங்க, விசுவாசத்தை கைவிட மாட்டாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க?
போராடினேன் ஓட மாட்டாங்க, இருக்கிற இடத்துல இருப்பாங்க. ஆண்டவர் போச்சு ஒரு இடம் அருமைமா அங்கேயே உட்காந்துருப்பாங்க. தேவன் எங்கு காட்டுகிறாரோ அங்கு போவது கீழ்ப்படுகிறது. தேவன் என்னுடைய பாத்திரத்தில் கனமான பாத்திரமாக அவர் என்னை தெரிந்து கொண்டார். அவர் பயன்படுத்துகின்ற எல்லா பாத்திரத்தையும் கழுவுகிறார். சிலரை எப்படி பயன்படுத்துறாரு? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றார் இல்லையா, ஆண்டவருடைய பார்வையில் கடைசி தீர்ப்பு நாள்ல அவனுடைய ஊழிய விளம்பரம் தேடாமல், பாராட்டுக்காக ஏங்கி இருக்காமல், தேவன் சொன்ன வேலையை அமெரிக்கையாய் செய்து ஓடுகிறார்களே, அவர்கள் தான் அங்கு தேவனால் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். அந்த கௌரவிப்பு இந்த அருமையான குடும்பத்தின் தொடர்பில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு இனி மகிமையின் தேகத்தை பெற்றுக் கொள்வதற்காக உங்களுக்காக என்று சொல்லுகின்ற போது திருச்சபை என்கிற மனவாட்டியை சொல்கிறார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் போய் மீண்டுமாக வந்து என்னோடு கூட நீங்கள் இருக்கும்படி உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளுவேன். வருவதா? நம்புறீங்களா? கண்டிப்பா வருவேன். நிறையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். சொன்னாரு கிங்ஸ்லி, இந்த டாக்டர்ஸ் நாமும் டாக்டர் தெரியாம ஏமாத்திட்டே இருக்கிறாங்க, என்கிட்ட இருக்கிற காசை கொடுக்கணும்னு பாக்குறாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு சொகம் கிடையாது, வீட்டுக்கு போகிறேன். அதே மாதிரி வீட்டுக்கு போனாரு. தன் பிள்ளைங்க 3 பேர், 3 பாய்ஸ் தான் அவருக்கு. அதுல ஒருத்தர் வந்து கம்யூனிஸ்ட் ட்ரேட் யூனியன் லீடர். 3 பேரும் இந்த ஆண்டவருக்குள்ள வரல. 3 பேரையும் அவருடைய மனைவி பிள்ளைங்களோட கூப்பிட்டாரு. ஒரு வார்த்தையை சொன்னாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, மரியாதை நான் போராடுறது நீங்க ஒருத்தர் வரணும்னு. என்ன சொன்னாரு? என்ன பண்ணுவீங்களோ. அப்படினாலே இந்த அருமையான தேவனுடைய ஊழியத்தை கலப்பில்லாமல் செய்த, கடைசி வரைக்கும் உறுதியாக செய்த எங்கள் அருமை சகோதரிக்காக ஸ்தோத்திரம். அவருடைய அன்பு கடமைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய தோழமைக்காக, முன் உதாரணமான வாழ்க்கைக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, உலக பிரகாரமான குடும்ப உறவானாலும் சரி, அவர் ஒருவரை ஒருவர் எவ்வளவு உருக்கமாக நேசித்தார்கள் என்று கேள்விப்பட்டோமே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இவருடைய காலங்களுடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு இந்த அடக்காராதனையில பங்கேற்க வந்திருக்கிற எங்களில் யாரையும் இன்னும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ரட்சிப்புக்கு நாங்கள் தூரமானவர்களாக இருப்போமானால் எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கு அனுபவித்த மாலை 41 வருஷம் 2 மாதம் 16 நாட்கள் அவர்கள் என்னுடைய துணைவியாக, தோழியாக, மனைவியாக, சிநேகிதியாக, ஆலோசனைக்காரியாக, மந்திரியாக சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கிருந்து நேற்று பரலோக பாதைகளாக பிரவேசித்தார். 12/7/73 திருமணம் முடிந்து 1 ஆண்டுகள் பொன்னேரிலே தாலிக்கு முன்பாக எங்களை ஒத்துக்கொத்து நாங்கள் பார்க்கல. சொல்லுவார், தாலி கட்டின பிறகு உங்க முகத்தை பார்த்தேன், நான் தாலி கட்டும் போது அவருடைய முகத்தை பார்த்தேன். மேடு பள்ளங்கள், வளைவு சுழிவு முடிக்கிற அந்த ஆண்டவர் நோக்கி பார்த்து நாங்கள் ஓடி வந்தோம். 14 ஆண்டுகள் பொன்னேரி ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணி 7 பிள்ளோடு ஸ்டார்ட் பண்ணி 500 பிள்ளைக்கு பொறுப்பா இருந்தார். உலக புறாகவும் எனக்கு அருமையான ஒரு வீட்டை கொடுத்திருந்தார். அவருடைய வார்த்தை, எனக்கு பென்ஷன் வேண்டாம், சம்பளம் வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம்னு சொன்னார். அவர் எனக்கு விரும்பி கேட்டது 1973 முதல் நான் இங்க ரூபா இருக்குமா இந்த போக்கத்தை பய அந்த ஊழியர்கள் நான் சொல்லினேன். அவர் எனக்கு உடவை கேட்கிறா, உடவுதானே கேட்டா, வேசி கேட்கல, வாங்கி கொடுன்னு சொல்றது போல அது எங்கேயோ போயிட்டது. மேரிட்ல ஃபர்ஸ்ட் மெசேஜ் அதுதான், ஃபர்ஸ்ட் லாஸ்ட். அந்த 40 வருஷத்துல அவர் என்ன ஒண்ணுமே கேட்கல, உடவையும் கேட்கல, ஒண்ணும் கேட்கல, எனக்கு ஒண்ணு வேண்டாம். 14 ஆண்டுகள் அந்த சம்பளத்தை கொடுப்பாங்க, ஏதோ சின்ன டவர்ல வச்சு ஏதோ சொல்லி கொடுப்பாங்க. அவர் தொட்டதும் இல்லை, திறந்தது பார்த்தேன் இல்லை, கொண்டு கூட்டுறவர்கள் இல்லை. 14 ஆண்டுகள் முடிச்சு அண்ணாமலைக்கு போனோம். அங்கே ஒரு ஆண்டுகள் முடிகிறதுக்காக அது கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளில் கொஞ்சம் சுகர், டிப்ரெஷன், பார்க்கின்சன் இருந்தது. அந்த அந்த பலவீனத்திலையும் இருந்து தன்னை பார்த்துக்கிட்டேன். எந்த பலவீனமாக இருந்தாலும்
ஆராதனைக்கு ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்கணும். ஒரு நிமிஷம் லேட் ஆகக்கூடாது. ரிலேஷன்ஷிப் மாப்பிள்ள எதுக்கு இருக்குன்னாங்க பொன்னேரும் சரி நாம அங்கே இருந்தோம், கொடைக்கானல் அங்கே இருந்தோம், இங்கே பக்கத்தில் இருக்கிறோம். ஒரு இடத்துல நேற்று காலையில் ஒரு வாரமாகவே அவருடைய ஜெபமும் அவருடைய வித்தியாசமா இருந்தது. ஆபிரகாம் பலி செலுத்தினா பட்சிகளை தொடிச்சு வச்சிருந்த வானத்திலிருந்து அக்கினிலிருந்து பட்சித்தது. எலியா வானத்திலிருந்து அக்கினி கொண்டு வந்தது. அதே போல அந்த பரலோகம் அந்த பூலோகத்தை ரிலேட் பண்ணியே அவருடைய ஜெபம் இருந்தது. அது இப்பதான் போயிடுது. பரலோகத்தை பார்க்க போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதே போல ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம், ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க. 10 மணி படுத்தாலும் அந்த வீட்டுல அலாரம் வச்சிட்டீங்களா 4 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கு தூங்கிடுவா. ஆனா நான் 4 மணிக்கு எழுந்து அலாரம் வைக்காம எழுந்துடுவேன். உட்காந்து வாசிட்டு இருப்பேன் லைட்டை போட்டு. எல்லாரும் அடிச்சுட்டோ ஏன் என்ன எழுப்பல, முடியாம கிடப்பா ஏன் என்ன எழுப்பல. உடனே 51வது முதல்ல அந்த நாடுக்கு நீதிபதிகள், அடுத்தது 20 யாத்திரையாக 20 சங்கீதம் 51 ஏச 53 படிக்கணும். படிச்சு முடிச்சு இவ்வளவுதானே புதிய ஏற்பாட்டில் படிங்க. ஜெபம் பண்ணுவேன். என்ன இவ்வளவுதானே ஜெபம்? ஜெபம் பண்ணுங்க. 2 மணிக்கு என்னவா 2 மணி 3 மணி நம்ம எப்போ ஜெபம் பண்றது? இப்பதான் ஜெபம் பண்ணணும். ஃப்ரீயா இருக்கு இல்லையா? பகல 2 மணி 3 மணி கொஞ்சம் கட்டை சாச்சா இல்ல இல்ல அது சொல்லணும் பதில் சொல்லணுமா? ஜெபம் பண்ணுங்க. ஊழியர் எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. தந்தை தம்பி பிள்ளைகளுக்காக வரிசை ஜெபம் பண்ணுவார். அக்கா பிள்ளைகளுக்காக வரிசை ஜெபம் பண்ணுவார். பண்ருட்டி, அண்ணாமலையார், கொடைக்கானல் அப்படி அந்த ஆரம்பிச்சுட்டேன்னா நான் விட்டுட்டாலும் கண்டினியூஸ் அந்த பேரை சொல்லி அது இங்கே வந்த பிறகு காங்கேயம், வெள்ளக்கோயில், இளம்பிள்ளை, சென்னிமலை, வலசை, பவானி இப்படி அங்கங்கேயே உள்ள ஞாபகம் அப்படியே சொல்லுங்க. யார் பேர் சொல்லுங்க, சொல்லிட்டே இருப்பார். நேற்று காலையில ஆயத்தம் ஆயிட்டார். 2 வாரமாகவே ப்ரிப்பேர்ட். யாரும் நடந்துட்டு இருக்காங்க, நிக்கிறாங்க பாருங்க, நிக்கிறாங்க போய் பாருங்க, யாரும் நிக்கிறாங்க. அது ரெடியா வந்து நேற்று காலையில கொஞ்சம் 2-3 மணிக்கு எழுந்துட்டார். இஷ்டமா இருந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி இருந்தது. ஒண்ணு வேண்டாம், கொஞ்சம் சில்லுன்னு ஆயிட்டுது. கொஞ்சம் சுகர் போட்டேன், சாக்லேட் போட்டேன், உடனே சூடு வந்துட்டு அருமையா அழகா ஒரு சிரிப்பு கடைசி ஸ்மைல். பிறகு மத்தியானம் ஒரு 3 மணிக்கு போல டிஸ்டர்பாக இருந்தது. தண்ணி வெளியில் வச்சு அவளுக்கு டாக்டர் மாசி எப்படி உட்கார்ந்து பரலோகத்துக்கு போனாரோ அதே போல உட்கார்ந்து பரலோகத்துக்கு போனோம். சகோதரி மடியில் உட்கார்ந்து கால் கீழே கிடக்குது, தண்ணி குடிச்சா அப்படியே அது அழுது தமிழ்நாட்டு ஓடி வந்து காலை தூக்கி போட்டு கொண்டு போனாங்க. எனக்கு தெரியும், அவர்கிட்ட சொன்னேன், அண்ணன் பரலோகத்துக்கு போயிட்டா எங்க விருப்பத்துக்காக கொண்டு போனாங்க. வீட்டில் திருப்பி கொண்டு வந்தோம். நீங்க நினைக்கலாம் என்ன மனைவி செத்து கிடக்கிறா, இந்த ஆள் அழக மாட்டாங்க. அழுது முடிச்சுட்டேன். 41 வருஷம் அழுது முடிச்சுட்டேன். ஊழியத்துக்காக அழுது முடிச்சுட்டேன். இந்த 8 வருஷம் அவருடைய கல்யாணத்துக்காக படைக்காமல் இங்கே அழுது முடிச்சுட்டேன். ஆத்மா அழுது முடிச்சுட்டேன். அவருடைய வேதனைக்கு அழுது முடிச்சுட்டேன். சந்தோஷம் ஏன் நான் அழுது இல்லை, சந்தோஷம் சொல்ல விரும்புகிறேன். அருமையான கணவன்மார்களே, நான் என்ன பற்றி சொல்ல ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு திரும்ப கொடுத்தார். காலையில் இருந்து அவருடைய முகத்தை கழுவணும், ப்ரஷ் பண்ணணும், வாஷ் பண்ணணும், ஒரு படம் கொடுப்பேன். சின்ன ஒரு இதில் சின்ன சூடாக ஒரு பால் வாட மார்க்க கொஞ்சம் பூச்சி போட்டு கொடுப்பேன். முடிச்ச உடனே பார்த்து ஒன்று ஆரம்பிச்சுடுவார். தலைவாரி விடுவேன், அது கடலைக்கு கொண்டு போட்டு விடுவேன், அது எண்ணெய் தேய்ச்சி விடுவேன், காலில் எண்ணெய் தேய்ச்சி விடுவேன். கால் அடிப்பாரத்தை டெட்டால் போட்டு தொடச்சி அது முகமாக வச்சுருப்பேன். வெயிலில் உட்கார வைப்பேன், கால் வீட்டு குறையிறதுக்காக. இது ஒவ்வொன்றும் அவளுக்கு பிரியமா அதை என்ஜாய் பண்ணுவார். சில சொல்லுவா, உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துக்கணும், கஷ்டம் கொடுத்துக்கணும்ப்பா, என்ன மன்னிச்சிருங்க, நானும் மன்னிச்சிருமா மகன்மார்களே, எந்த அளவுக்கு நேசிக்க முடியுமோ நேசிச்சிருங்க. நான் ஒவ்வொரு நாளும் அதுதான் சொல்லி நேசித்தேன். ஒருவேளை நாளைக்கு இந்த சான்ஸ் இல்லாம போயிடலாம். நேற்று தான் கிடைச்சது, எனக்கு இன்னைக்கு அந்த சான்ஸ் இல்லை. அதே போல எவ்வளவு நேசிக்க முடியுமோ மனைவி நேசிங்க, கணவனை எவ்வளவு நேசிக்க முடியுமோ நேசிங்க. சொல்லுவேன் கல்யாணம் பிள்ளைகளுக்கு போற வீட்டுல உப்பா கரைய
அர்த்தத்தை என் பிள்ளைகள் சொன்னதெல்லாம் கேட்கும்போது எனக்கு புதுசு புதுசா இருக்கு. இதெல்லாம் செஞ்சோமா பொருளியல அண்ணாமலர்கள கொடைக்கானல அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளது அல்லவே. பரிசுத்தவான்களுக்கு நீங்க செய்யற ஊழியத்தை மறக்க மாட்டார். ஹைலைட்டா எந்த இடத்துல நான் வந்தேனோ அந்த இடத்துக்கு அருமையான நம்ம ஜேம்ஸ் கொடுத்துக்காக ஒரு ஜோவை எழுதிட்டாங்க. கும்மிடிப்பூண்டிக்கு ஜெயக்குமாரை எழுதிட்டாங்க. அவங்க போகிறத கேள்விப்படும் பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஜெயக்குமார் நின்று சொன்னானா, சின்ன பையன் நான் பிரசங்கம் பண்றேன் நினைக்கிறீங்களா? நீங்களா பெரிய பெரிய தலைகள். டேனியல் உருவாக்குறது டாக்டர் மாசி உருவாக்குறது நேசமணி உருவாக்குறது நான். அதே போல கிங்ஸ்லி சொன்னாங்க, ரட்சிக்கூட வழிவந்தது இல்லை, நம்ம பாதையில பின்பற்றி வர்றது. அண்ணாச்சி ஸ்டீவன் அவன் பியூர் வெஜிடேரியன். அங்க வந்து எல்லாம் சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் எடையாவது கொடுத்துருவான். அவன் மட்டும் அடி தோரம்பருப்பு உருளைக்கிழங்கு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவான். இப்ப என்ன தெரியுமா சொல்றான், அண்ணாச்சி உட்காந்துருக்கான், மணிப்பூரி கீழே கல்யாணம் பண்ணிருக்கான், இவன் பிஏ பிஹெச்டி, சண்டே முழுவதும் ஊழியம் பண்ணுவான். தூங்குறதுல அவன் போல கேட்டு யாரும் கிடையாது. மண்டே மார்னிங் ஆக்சபரேட்டை பிடிச்சிட்டு உடைச்சிட்டு அதான் ஸ்கேல் அவன் போவான். அவன் கிண்டல் பண்ணான். ஆனால் அவனுக்கு கேம்பஸ் வீட்டில் வேலை கிடைச்சிது. எத்தனையோ ஆயிரம் சம்பளம், ஒரு பைசா வீட்டில் கொடுக்க மாட்டான். எத்தனையோ பேர் சேர்ந்து திட்டுவாங்க. ஆனால் அவங்க அப்பா மட்டும் டீசன்ட் மேன், நீ எதை செய்தாலும் முழுமதோடு செய்யுது, ஆனால் படித்து பாஸ் பண்ணி வந்தான். அங்கே பிகிட்டு அதை முடிச்சிட்டா. அவன் கல்யாணம் பண்ணான். இப்போ சொல்றான், அண்டி எருமை மாட்டு ஊறுகாய் என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா? அங்கிருந்து கொண்டு வருவோம் எங்களுக்கு எருமை மாட்டு ஊறுகாய். மண்ணோடு மண்ணா போயிடணும் அந்த தேசத்துக்கு, அப்படியே நம்ம போயிடணும். மேல்நாட்டுக்கு வந்தாங்க இல்லையா, அங்கிருந்து பட்டரும் அங்கிருந்து மில்க்கும் அங்கிருந்து வெண்ணையும் வரல, கேக்கு வரல. இங்க உள்ள கஞ்சி குடிச்சுக்கிட்டு இடையங்குடி கால்டுவெல் பிஷப் மெட்ராஸ்ல இறங்கினாரு. அவர் இடையில போய் இறங்குறதுக்குள்ள என்ன தமிழ் படிச்சுட்டாரு. பிள்ளைகளுக்கு தமிழ் படிக்கிறது, இங்கிலீஷ் படிக்கிறது, ஹிந்தி படிக்கிறது. அதே போல அங்க அவங்களுடைய குடும்பம் தான் தாமஸ் ஊதிய செய்யறாரு. இவங்க அப்பா ரெண்டு நான் எல்லாம் எழுதி கொடுத்தேன். கம்மியான போட்டு. அதே போல குமரி மாவட்டத்தில் நீங்கள் கோப்பையில சோழப்பெரிய போடுவாங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டு 6 சபையை ஸ்தாபிச்சாரு. கனவாகணும் பேரெல்லாம் எழுதி வைப்பாராம்.